الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله اصطفى آدم ونوحا وآل إبراهيم وآل عمران على العالمين صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, துல்காதாவினுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். துல்ஹிஜ்ஜாவை எதிர்பார்த்தவர்களாக கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் நான், அப்படி இல்லாம அந்தந்த ஊர்கள்ல நாடுகள்ல இருக்கக்கூடியவர்களும் தான், ஏனைய காலங்களில் செய்யாத பல வித்தியாசமான அமல்களில் ஈடுபடுவதை நாம் அறிந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு அமல்களும் ஒரு குடும்பத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டவை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால் ஒரு குடும்பமாக சாதித்து காட்டியவர். இந்த உலகத்தில் உள்ள சாதனையாளர்கள் நிறைய பேரை பற்றி குர்ஆன் பேசுகிறது. தனி மனிதனாக நின்று சாதிச்சவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ஆனா குடும்பமாக சாதித்தவர்கள் மிக குறைவு. ஏனென்றால் அது லேசா செய்ய முடியுமான ஒரு விடயம் அல்ல. ஒரு தனி மனிதன் நினைக்கிறார், ஏண்ட வாழ்க்கையில ஹராம் நடக்கப்படா, ஏண்ட வாழ்க்கையில பாவம் நடக்க கூடாது, நான் பிழை செய்யப்படா, ஏண்ட கண்ணால நான் ஹராத்த பார்க்கப்படா, ஏண்ட தஹஜ்ஜுத் இப்படி இருக்கணும், ஏண்ட 5 நேர தொழுகை இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தனி மனிதன் நினைச்சா ஓரளவு சிரமத்தோட அதை சாதிக்கலாம். ஆனா இதையே ஒரு குடும்ப தலைவர், ஏண்ட குடும்பம், ஏண்ட பொறுப்பில் உள்ளவர்கள், என்ன சுத்தி உள்ளவர்கள், ஏண்ட வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க யாரும் பாவம் செய்யப்படாதே, எல்லாரும் அமல்ல இந்த அளவு பேணுதலா இருக்கணும், எல்லாரும் தஹஜ்ஜுதுக்கு இத்தனை மணிக்கு எழும்பணும், எல்லாரும் 5 நேர தொழுகை அவ்வல் தக்பீர்ல இங்க இப்படி தொழணும், இப்படின்ற ஒரு குடும்ப தலைவர் உறுதி எடுத்தால் ஒரு தனி மனிதன் சாதிக்கிறது போல
இந்த குடும்ப தலைவர் குடும்பமாக சாதிக்கிறது மிகப்பெரிய சவால். கண்ணியமானவர்களே, குர்ஆன் கூட அதை ஞாபகப்படுத்தியிருக்குது. ஜன்னாத்து அத்னி யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போயிருவாங்க. குடும்பமாக சாதித்தவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலும் குடும்பமாக வாழ வைப்பான். பெற்றார்கள், மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லாருமாக சொர்க்கத்துக்குள்ள நுழைவார். வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் வருவார். சலாமுன் அலைக்கும், சலாம் சொல்லுவாங்க. இது பொதுவான சொர்க்கவாசிகளுக்குரிய சலாம் அல்ல, பொதுவான சொர்க்கவாசிகளுக்குரிய சந்திப்பல்ல. அது பொதுவா எல்லாரும் சொர்க்கத்துக்குள்ள போற நேரம் வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா ஹத்தா இதா ஜாஊஹா வஃபுதிஹத் அபுவாபுஹா வகால லஹும் ஹஸனதுஹா ஸலாமுன் அலைக்கும். பொதுவா நல்லவர்கள் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போற நேரம் சொர்க்கத்துக்கு பொறுப்பா இருக்கிற ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஜமாஅத்து இவங்களை வரவேற்று சலாம் சொல்லுவார். அது பொதுவா எல்லா சொர்க்கவாசிகளுக்கும். ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன ஆயத்துல ஒரு குடும்பம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்ததுக்கு பின்னால் அவர்களை ஸ்பெஷலா மலக்குமார்கள் விசிட் பண்ணி அவர்களுக்கு ஒரு விசேஷமான சலாம், சலாமுன் அலைக்கும். அந்த சலாத்தோட தொடர்ந்து இந்த ஸ்பெஷலா மலக்குமார்கள் இவர்களை சந்தித்து சலாம் சொல்லுவதற்குரிய காரணம் பிமா சபர்தும். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த வார்த்தையை அறிவிக்குது. பிமா சபர்தும். எதுக்கு தெரியுமா இந்த சலாம்? எதுக்கு தெரியுமா இந்த கண்ணியம்? எதுக்கு தெரியுமா இந்த கௌரவம்? நீங்க நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, நிறைய பொறுமையா இருந்திருக்கிறீங்க. ஏண்டா பொறுமையா இல்லாம, கஷ்டப்படாம, சிரமப்படாம ஒரு குடும்பம் முழுக்க சொர்க்கத்துக்குள்ள ஒன்று சேர்றது சாத்தியம் இல்லை. அத லேசா சாதிக்க இயலாது. கண்ணியமானவர்களே, லேசா சாதிக்க இயலான்றதுனால விட்டுட்டு சும்மா இருக்கவும் இயலாது, விட்டுட்டு சும்மா இருக்கவும் இயலாது. சாதிக்கணும். இல்ல நான் தொழுகிறேன் தானே, நான் பாவம் இல்லாம தானே வாழ்றேன், எங்கட வாப்பா, எங்கட உம்மா, எங்கட மனைவி, ஏண்ட நானா, ஏண்ட தம்பி என்ன செய்யறாருன்றத நான் அலட்டி கொள்ள மாட்டேன். எங்கள்ல நிறைய பேர் அப்படிங்கிறோம். நான் நல்லவன், என்ன சுத்தி உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க நாங்க அத யோசிக்கிறதே இல்லை. ஏண்ட தம்பி எப்படி வாழ்றார், ஏண்ட புள்ளகள் எப்படி வாழ்றாங்க, ஏண்ட நிறைய பேர் பள்ளிக்குள்ள அவங்கள பெத்த உம்மா வாப்பாக்கு தொழுகை இல்ல, ஆனா நாங்க அதை அலட்டி கொள்றோம்ல. கண்ணியமானவர்களே, அதை நாங்க அலட்டி கொள்ளாம இந்த பூமிக்கு மேல இருந்தோம் என்றால் நாளை நான் சொர்க்கத்தில, உம்மா நரகத்தில, நான் சொர்க்கத்தில, வாப்பா நரகத்தில, நானா சொர்க்கத்தில, தம்பி நரகத்தில, கணவன் சொர்க்கத்தில, மனைவி நரகத்தில, மனைவி சொர்க்கத்தில, கணவன் நரகத்தில. கண்ணியமானவர்களே, அந்த காட்சி அவ்வளவு அழகான காட்சி இல்ல. எங்களால அப்படி ஒரு காட்சி
சகிச்சு கொள்ள முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நான் நல்லவனாக வாழணும் என்ற உணர்வு இல்லாமல் போய் நான் சொர்க்கவாசியாக மௌத்தாகணும் என்ற உணர்வு இல்லாமல் போய் நாங்க ஏண்ட பொறுப்புல இருக்கிற எல்லாரும், ஏண்ட வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் சொர்க்கவாசியாக மௌத்தாகணும் என்ற உணர்வு வரணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சாதனை அதுதான். குர்ஆன்ல அல்லாஹ் சில தனி மனிதர்களை சாதனையாளராக சொன்னது போல சில குடும்பங்களையும் ஞாபகம் செய்கிறார். இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனிய நின்று சாதிச்சார், குடும்பமா சாதிக்க கிடைக்கல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனிய சாதிச்சார், ஒரு சாதனையாளர். ஆனா அவரும் குடும்பமா சாதிக்கல. அதோட அல்லாஹ் சொல்றான், ஆலு இப்ராஹிம் ஆலு இம்ரான். இம்ரானுடைய குடும்பம் இப்ராஹிமுடைய குடும்பம். இம்ரானுடைய குடும்பம் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பதான் இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய உம்மா ஹன்னா பின்த் ஃபாக்கூத். அவங்கட சாதனை, அந்த குடும்பத்திட சாதனையையும் குர்ஆன் சொல்லிக்குது. அத மாதிரி ஒரு குடும்பம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க குடும்பமாக சாதிச்சாங்க. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் எங்களுக்கும் ரப்பு குடும்பத்தை தந்திருக்கிறான். நாங்க ஏதோ ஒரு அடிப்படையில குடும்ப அங்கத்தவர். எங்கட குடும்பத்துல யாருமே சிராத்துல கால் சருகிடப்படாதே. எங்கட குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கரை சேரணும், சொர்க்கவாசியா தான் மௌத்தாகணும். கஷ்டம் தான், ஆனா சாதிக்கணும். அதுதான் சாதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதிச்சார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி சாதிச்சாங்க? இதனுடைய ரகசியம் என்ன? மிக பிரதானமான 2 அம்சம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லிட்டான், இவங்களை கொண்டு போய் மனைவியையும் புள்ளையையும் விட்டுட்டு நீங்க போயிடணும். விட்டாங்க, போனாங்க. பல வருடத்துக்கு பின்னால திரும்பி வராங்க. புள்ள அப்பதான் நடக்கிறாரு, ஓடி ஆடி விளையாடுறாரு. 10-12 வயசுக்குள்ளால் இருக்கிறாரு. வாப்பா திரும்பி வாரார். வார நேரம் சும்மா வரல. உம்மாவோ புள்ளையோ எதிர்பார்க்காத, கற்பனையில கூட நினைக்காத ஒரு மெசேஜோட வாரார். திரும்பி வார நேரம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடையில தூங்கினாங்க, கனவு கண்டாங்க. நபிமார்களுடைய கனவு வஹி. அவங்களுக்கு என்ன அறிவிக்கப்பட்டுச்சுண்டா, உங்களோட மகனை அறுக்கணும், உங்களோட மகனை நீங்க அறுக்கணும். 12 வயசு புள்ள. உதாரணமா வாப்பா வந்து அப்பதான் வாப்பாவை பார்த்து பேசுறாரு. வாப்பா வந்து சொன்ன முதல் மெசேஜ் என்னண்டா, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. அல்லாஹ்ட ஆர்டர், உங்களை அறுக்க சொல்லுகிறான். நீங்க என்ன வாப்பா சொல்றீங்க? அல்லாஹ் சொல்றான் உங்களை அறுக்கட்டுமா, நீங்க என்ன ராஜா சொல்ல போறீங்க? மகன்ட வாயிலிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? யா அபதி ஃபஅல் மா துமர். வாப்பா, வாப்பா, அல்லாஹ் சொன்னதை செஞ்சிருங்க வாப்பா. உங்களுக்கு என்ன ஆர்டரோ அதை உடனே செய்யுங்க. புள்ளைட உள்ளத்துல
புள்ளையிட உணர்வுன்னா அல்லாஹ் சொன்னத செய்யறதுக்கு தயங்கப்படாதே. அல்லாஹ் சொன்னா அதை செய்யறதுக்கு பின்வாங்கப்படாதே. இந்த புள்ள இந்த பாடத்தை எங்கிருந்து படிச்சா? இதுதான் பெரிய கேள்வி. ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த சின்ன வயசுல இந்த உணர்வை படிச்சது எங்க? எந்த ஸ்கூல்ல, எந்த குர்ஆன் மதரசால, எந்த மக்தபுல, எந்த உஸ்தாத் இடத்துல படிச்சாங்க பாடம்? கண்ணியமானவர்களே, அவங்க படிச்சது வேற எங்கேயும் இல்ல. இவங்களையும் ஹஜரத் மகனையும் உம்மாவையும் விட்டுட்டு போற நேரம், யாருமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போறீங்களே, என்ன காரணம்? அல்லாஹ்வா இங்க விட்டுட்டு போக சொல்லுகிறார். முதலாவது ஹஜரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி, இப்படி விட்டுட்டு போறீங்களே என்று வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா கேட்டாங்க, அல்லாஹ்வா இங்க விட்டுட்டு போக சொன்னான். ஓ, அல்லாஹ் தான் விட்டுட்டு போக சொன்னான். இதன் லா யுதையூன அல்லாஹ். அப்ப உம்மா சொன்னாங்க, புள்ளைய மடியில வச்சுக்கொண்டு அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்றீங்களா? அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான். மடியில இருந்த புள்ளையிட காதுக்குள்ளால இறங்குது, கல்புல பிரதிபலிக்குது. சில வருடங்களுக்கு பின்னால அந்த வார்த்தை வெளியாகுது, வாப்பா அல்லாஹ் சொன்னா செஞ்சிருங்க, அல்லாஹ் சொன்னா செஞ்சிருங்க, அல்லாஹ் வீணாக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, எங்கட புள்ளகள் எங்கட அடிச்சுவட்டுல தான் வளர்றார். அல்லாஹ் ஒரு குடும்ப நிறுவனத்தை அப்படித்தான் அமைச்சு வச்சிருக்கிறான். நாங்க எப்படி வாழ்றோம், எங்கட பேச்சுவார்த்தை என்ன, எங்கட நடவடிக்கை என்ன, தானாக புள்ளகள்கிட்ட அது உருவாகும். நாங்க சொல்ற புத்திமதியை கேட்கிறத விட எங்கட வாழ்க்கைய பாக்குறது கூட. அவங்க புள்ளைக்கு குர்ஆன் எடுத்து ஓதுங்க, குர்ஆன் எடுத்து ஓதுங்க, இல்லண்டா படிங்க என்று சொல்லிட்டு உம்மாவும் பாப்பாவும் போனோடு இருந்தா, உம்மாவும் பாப்பாவும் டிவியில இருந்தா, புள்ள ஒரு நாளும் புள்ளைக்கு அது செமிக்காது. சொல்ல தேவல்ல, உம்மாவும் பாப்பாவும் மக்ரிப் தொழுத உடனே அவங்க குர்ஆனோட உட்காருவாங்கடா, புள்ளகளுக்கு சொல்ல தேவல்ல, உருவாகுவாங்க. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவம் எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன காலத்துல அவங்களோட சகோதரர்கள் அவரோடு ஏற்பட்ட ஒரு பொறாமையால அவரை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. அங்கிருந்து வெளியெடுக்கப்பட்டாங்க, விற்கப்பட்டாங்க. கடைசிக்கு ஒரு அசீசுடைய மன்னருடைய பொறுப்புக்கு கீழால போனாங்க. அப்படிதான் அவர் வளர்ந்தார். அந்த சம்பவத்தில் எங்களுக்கு தெரியும், அந்த அசீசுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு ஆசை வச்சு, அவங்க வாலிப வயசு அடைஞ்ச நேரம் அவங்கள்ட்ட போய் தண்ட ஆசைய சொன்னாங்க. சொல்லி அவங்களோட தவறாக நடக்க கூப்பிட்டாங்க. காலத் ஹைதலக், தன்னோட தவறாக நடக்கும்படி கூறினாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், கால மஆதல்லாஹ், ஏலா அல்லாஹ்வை பயப்படுறேன், ஓடினாங்க. இதெல்லாம் சரி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உணர்வுள்ளவர், வாலிபர். இத பத்தி தெரியாதவரா? தெரியும்.
இருந்தும் இந்த பாடம் எங்க படிச்சார்? எப்படி இப்படி ஒரு உணர்வு? தனிய ஒரு ரூமுக்குள்ள ஒரு பெண் வந்து, அழகான பெண், அவங்களாக பாவத்துக்கு கூப்பிடுற நேரம் 7 ஆண்டு ஓடுற அளவு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஈமான படிச்சது எங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா ஒரு நபிதான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனா வாப்பட தர்பியத்துல மிச்ச காலம் அவங்க இருக்கல்ல. அப்ப இவர் இந்த பாடம் படிச்ச உஸ்தாது யார்? இவருக்கு இந்த பாடம் எங்கிருந்து வந்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மூத்த மனைவி சாரா அம்மையார். அவங்க ஒரு அழகான பெண். ஒரு நாள் அவங்களோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரயாணத்தில் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த ஒரு அநியாயக்கார அரசன் நும்ரூத், அவனுடைய டார்கெட் என்னண்டா, ஊருக்குள்ள எங்கெங்கெல்லாம் அழகான பெண்கள் இருக்கிறாங்களோ அவங்களை தண்ட ஆசைக்கு இணங்க வைக்கணும். இப்படி ஒரு பெண் இருக்கிறாங்க. ஆட்கள் அனுப்பி அந்த பெண் வரவழைக்கப்பட்டாங்க, தூக்கி செல்லப்பட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமால ஒன்றும் செய்யலா. இவங்க கொண்டு போய் சாரா அம்மையார தனிமையில ஒரு ரூம்ல வச்சாங்க. அந்த மன்னர் போனான், அவன் பாவத்துக்கு நெருங்கினான். யாரும் இல்ல தடுக்கிறது, யாரும் இல்ல அவங்களை பாதுகாக்க. ஹஜரத் சாரா அம்மையார் அந்த நேரம் ரப்போட பேச ஆரம்பிச்சாங்க. யா அல்லாஹ், சில விஷயங்களை ரப்பிடத்துல சொன்னாங்க. ஏண்ட கணவனை தவிர, கணவனுடைய ஆசையை தவிர நான் வேற யாருடைய ஆசைக்கும் இணங்கில்ல. ஆனா இப்ப நான் ஏண்ட கட்டுப்பாடுல இல்ல. என்ன, இவனிலிருந்து பாதுகாக்க யாரும் இல்ல. இப்படின்னு ரப்போட பேச ஆரம்பிச்சாங்க. ரப்புடைய உதவியை எதிர்பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் போகுது. ஷல்லத்தியதாஹு, அந்த அரசனுடைய 2 கையும் சொத்தியாகி புடிக்க பார்க்கிறான், கையை தூக்கலாம். அவனால ஒன்றும் சாதிக்க முடியல. முயற்சி செய்றான், ஏலா. கடைசா ஆக்களை கூப்பிட்டு சொன்னான், இந்த பெண் ஒரு சாதாரணமான பெண் அல்ல. இந்த பெண்ணை கண்ணியமா உரிய இடத்துல கொண்டு போய் விட்டுறணும். என்னை செயலிழக்க செய்த பெண், கண்ணியமா கொண்டு போய் விடணும். அந்த நேரம் ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்துல தன்னிடத்தில் இருந்த ஒரு பெண்ணை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பினான், அடிமை பெண்ண. அவங்கதான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். சாரா அம்மையாரால குழந்தை பாக்கியம் இருக்கல்ல. சாரா அம்மையார் தனக்கு கிடைச்ச அடிமைய கணவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2வது திருமணமாக ஹஜரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் முடிச்சாங்க. அவங்க மூலமாக அல்லாஹ் முதல் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். அதற்கு பின்னால மூத்த மனைவியால 2வது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்தான். கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வந்தது என்னண்டா, அந்த தாய் சாரா அம்மையாருக்கு வந்த ஏற்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க நடந்து கொண்ட அந்த விதம் தான் பாவத்தை விட்டும் தன்னை எப்படி கட்டுப்படுத்தினார்களோ அந்த தன்மைய அல்லாஹ் பரம்பரையாக கொடுத்தான். அவருடைய பேர குழந்தைகளில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு வந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கட வாயால இந்த ஈமானுடைய உணர்வு வெளியாகி, அல்லாஹ் குடும்ப உறவுகளை இப்படித்தான் வச்சிருக்கிறான். நான் நல்லவனாக இருந்தால்
எனக்கு பின்னால வார சந்ததிய அல்லாஹ் நிச்சயமாக நல்லவர்களா உருவாக்குவார். ஏண்ட குடும்பம் நல்ல குடும்பமா மாறணும், ஏண்ட குடும்பம் பேணுதலான குடும்பமா உருவாகணும், ஏண்ட குடும்பம் சாதிக்கின்ற குடும்பமா மாறணும், ஏண்ட குடும்பம் முழுக்க நாளை சுவனத்தில் நுழைகின்ற சீதேவிகளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதனுடைய முதல் படி நான் நல்லவனா வாழணும். குடும்ப பொறுப்புதாரியா இருக்கிற நான் முன்மாதிரியான வாழ்க்கை இருக்கணும். என்னட்ட பாவம் இருக்கப்படாது. என்னிடத்தில் இருக்கிற எல்லா வகையான உணர்வுகளும் ஏண்ட புள்ளகள்ல ஏண்ட பொறுப்புல உள்ளவர்கள்ட்ட நிச்சயமாக பிரதிபலிக்கும். எனவே கண்ணியமானவர்களே, முன்மாதிரியான வாழ்க்கை வேண்டும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய குடும்ப வாழ்க்கை சக்சஸா மாறுறதுக்குரிய இரண்டாவது ரகசியம் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய துஆ. அவங்களோட குடும்பத்துக்கு செஞ்ச துஆ நாங்களும் எங்கட குடும்பத்தினுடைய சீர்திருத்தத்துக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல மிக பிரதானம் எங்கட குடும்பத்தை பத்தி பாருங்களே. ஏண்ட மகன் இப்படி, ஏண்ட மனைவி இப்படி என்று இன்னொரு மகளூக்கிடத்துல கதைக்கிறதுக்கு முன்னால ஹாலிக்கோட கதைக்கணும். ரப்பிடத்துல சொல்லணும், ஏண்ட புள்ளைக்கு நீ தர்பியத் செய்றப்பே, ஏண்ட மனைவிக்கு நீ தர்பியத் செய்றப்பே, ஏண்ட புள்ளகளை பள்ளியோட தொடர்புடையவர்களா ஆக்கணும் என்று ரப்பிட்டாலணும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ ஆச்சரியமான துஆ. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. வயோதிபத்தில இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற ரெண்டு புள்ளகள். இந்த புள்ளகளை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிட்டு கேட்ட துஆ என்ன தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், நானும் தொழக்கூடியவனா இருக்கணும், ஏண்ட பரம்பரை தொழுகிற பரம்பரையா இருக்கணும். ஏண்ட வீட்டுக்குள்ள தொழாதவர்கள் இருக்க கூடாது. ஏண்ட வீட்டில் உள்ளவர்கள் பள்ளியோடு தொடர்புள்ளவர்களா இருக்கணும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ்ட்ட சொன்னாங்க. அல்லாஹ் என்ன போலதான் என்ன புள்ள வருவான் என்று சும்மா இருக்கல்ல, ரப்பிடத்துல கெஞ்சி துஆ செஞ்சாங்க. இதை விட ஆச்சரியமான துஆ என்ன தெரியுமா? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? இந்த உலகத்தில் வாழ்ந்த மிக பெருமதியான 5 மனிதர்களில் ஒருவர். உலுல் அஸ்மண்டே ரசூல்மார்களிலும் மிகச் சிறந்த 5 பேர். அவங்கள ஒரு ஆள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இவங்க கேட்ட ஒரு துஆ என்ன தெரியுமா? வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னைய ஏண்ட புள்ளகளை சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்திரே. எங்கேயாவது கேட்டிக்கிறோமா? எங்கட கற்பனையில கூட இல்ல. நாங்க கல்லுக்கு மண்ணுக்கு முன்னால போயிட்டு நிக்கிறதா? எங்கட புள்ளகள் முர்த்ததாகிறதா? எங்கட கற்பனையில இல்ல. ஆனா ரசூல்மார்கள் துஆ கேட்டிருக்கிறாங்க, ஏண்ட புள்ளகளை ஏண்ட பரம்பரைய கல்லுக்கு முன்னால தலகுனிக்கிற அப்படியான கேவலமான நிலைமைக்கு ஆக்கிறார். கண்ணியமானவர்களே, ஈமானுக்காகவும் இபாதத்துக்காகவும் எங்கட பொறுப்புற உள்ள எல்லாருக்கும் நாங்க துஆ செய்யணும். துஆ செய்யாம இல்ல. எங்கட புள்ளகளுக்கு நாங்க துஆ செய்யற, குடும்பத்துக்கு துஆ செய்யற, எங்கட குடும்பத்தினுடைய துன்யாக்கு துஆ செய்யறோம். நல்ல படிப்பை கொடுத்துரு, நல்ல எதிர்காலத்தை கொடுத்துரு, சொந்த கால்ல நிக்க வச்சிரு, நல்ல மனைவியை கொடு, நல்ல கணவனை கொடு, யாருட முன்னாலையும் தலகுனிய வச்சிராத, கண்ணியமா வாழ வச்சிரு. எல்லா
எல்லா துஆவும் செய்றோம். ஏண்ட புள்ளையிட ஆகிராக்கு, ஏண்ட புள்ளையிட சொர்க்கத்துக்கு, ஏண்ட மனைவிட ஆகிராக்கு, ஏண்ட மனைவிட சொர்க்கத்துக்கு ரப்பிடத்துல கெஞ்சணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எங்கட குடும்பத்தினுடைய நேர்வழிக்காக நாங்களும் எங்கட பரம்பரையும் சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்தில வழுகி விழுந்திரப்படாது ரப்பே அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். இந்த ரெண்டும் எங்கட குடும்ப வாழ்க்கையில எங்கட குடும்பத்தை அழகான சக்சஸ் ஆன ஒரு குடும்ப வாழ்க்கைய நாங்க சந்திக்கிறதாக இருந்தால் இந்த ரெண்டும் மிக பிரதானம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு குடும்பமாக வாழ்ந்து சாதித்தவர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார், ரப்பு தெரிவு செஞ்ச, ரப்பு பொறுக்கி எடுத்த குடும்பங்களில் ஒரு குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய குடும்பம். அந்த குடும்பத்தினுடைய செயல்பாடுகளை ஒவ்வொரு வருடமும் ஞாபகம் செய்யணும்ன்றதுக்காகத்தான் இந்த காலத்துல நிறைய வித்தியாசமான அமல்கள் எங்களுக்கு ஷரியத்தாக்கப்பட்டி. எனவே கண்ணியமானவர்களே, இந்த காலத்துல நிறைய பாடங்கள் எங்களுக்கு இருக்குது. அதுல மிக பிரதானமான பாடம் குடும்பமாக இந்த பூமிக்கு மேல நானும் நீங்களும் சாதிக்கணும். உலகத்துல இப்ப ஒரு வீட்டுக்குள்ள சிரிச்சு கதைச்சு சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்றது போல நாளைக்கு சொர்க்கத்திலையும் நான், மனைவி, புள்ளகள், உம்மா வாப்பா, உம்மம்மா, அப்பா, வாப்பம்மா எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள பத்தி சொன்னாங்க, மனிதர்களில் அலா உஹ்பிருக்கும் பிஹைரின் நாஸ், மனிதர்களில் மிகச் சிறந்தவர் அது அவங்கட சுத்தி இருக்கிற எந்த கிளைய பார்த்தாலும் சிறப்பானவர்கள். அவங்கட உம்மா அப்பா, அவங்கட அப்பா உம்மம்மா, சாச்சா சாச்சி, மாமா மாமி என்ற எல்லாரோட பெயரையும் சொன்னாங்க. எல்லாரும் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்களும் சொர்க்கவாசி, நடுவுல இருக்கிற இவங்களும் சொர்க்கவாசி. கண்ணியமானவர்களே, எங்கட குடும்பத்தையும் வரைஞ்சி பார்க்கணும். என்ன சுத்தி உள்ளவர்களுடைய நிலைமை என்ன, எங்கட குடும்ப படம், இவர்களுடைய நிலைமை என்ன, நாளை இதே நிலையில இப்ப இருக்கிற நிலையில மௌத்தாகினா சொர்க்கமான ரஹமா. எனவே கண்ணியமானவர்களே, நான் நல்லாதானே இருக்கிறேன் என்பது ஒரு அழகான வார்த்தை இல்ல. இன்றைக்கு எங்கள் அநேகமான பேர் குடும்பத்துக்கு சொல்ல யோசிக்கிறோம். தெரியுமா, ஏன் யோசிக்கிறோம் தெரியுமா? எனக்கு என் குடும்பத்தில் ஒரு மரியாதை இருக்குது, அதை நான் பாதுகாத்துக் கொள்ளணும். எனக்கு ஒரு கண்ணியம் வச்சிருக்கிறாங்க என் குடும்பம். நான் மார்க்கத்தை சொல்ல போனா எனக்கு இருக்கிற கண்ணியம் இல்லா போயிரும். அதனால ஏண்ட தீன என்னோட வச்சு கொள்றேன். குடும்பம் வார நேரம் நாங்க சகஜமா இருந்து கொள்வோம், மார்க்கத்தை அலட்டி கொள்ள தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நினைச்சிருந்தா என்ன நிலைமை? அவங்களும் அவங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொன்ன நேரம் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு. முழு உலகத்தையும் பொறுப்பு கொடுத்த ரப்பு குடும்பத்துக்கு தனி ஆயத்தை இறக்கி அல்லாஹ் ஞாபகம் செய்தான். உங்களோட குடும்பத்தை மறந்துடவான், உங்களோட குடும்பத்தை மறந்துடவான். எனவே கண்ணியமானவர்களே, தனிநபராக சொர்க்கத்துல நுழையிறது இல்ல சாதனை. எங்கட பொறுப்புல உள்ள, எங்களை சுத்தியுள்ள எல்லாரையும் கூட்டிக் கொண்டே சொர்க்கவாதியாக மௌத்தாகுவோம் என்ற ஒரு அழகான பாடம் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் எங்களுக்கு இருக்குது. அதனை ஒரு அழகான பாடமாக எடுப்போம். இன்றைக்கு புறப்பாப்பாங்க, துல்ஹிஜ்ஜாவினுடைய புறக்கண்டா ஆரம்ப 10 நாள் மிக பிரதானமான 10 நாள். துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள்
அதுல அமல் செய்யறதை விட அல்லாஹ்வுக்கு சிறப்பான நாட்கள் இல்ல. எனவே அதுல ஆரம்ப 9 நாள் நோன்பு பிடிக்கிறது சுன்னத்து. 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு, அது மிகவும் விசேஷம். எனவே நோன்பு மட்டுமல்ல, எவ்வளவெல்லாம் இந்த 10 நாட்களை இபாதத்துகளை கொண்டு நன்மைகளை கொண்டு ஹயாத்தாக்க முடியுமோ ஹயாத்தாக்குவோம். சிறப்பான 10 நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த நாட்களை அடிப்படையாக வச்சாவது எங்கட குடும்பத்தினுடைய சீர்திருத்தத்துக்கு முயற்சி செய்வோம். ஒரு அத்திவாரம் இடுவோம், இங்கிருந்து ஆரம்பிப்போம், சொர்க்கத்தில் போய் முழு குடும்பமும் நிற்போம் என்ற உணர்வை நானும் நீங்களும் எடுத்துக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக. இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் சொர்க்கவாசியா மௌத்தாக்கிறப்பே, சிராத்துல எங்களை சுத்தி இருக்கிற யாரையும் சருக வச்சிராதே நாயனே. எங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியாது. எல்லாரையும் சொர்க்கவாசியாக மௌத்தாக்குவாயாக. உலகத்தில் ஒரு வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது போல நாளைக்கு சொர்க்கத்திலையும் ஒரே இடத்துல சந்தோஷமாக வாழ வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.